வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்றைக்கி டிசம்பர் 17, 2024. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா POCO M6 Pro அப்படிங்கிற 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைலோடைய டீட்டெயில்டு ஸ்பெக் அண்டு இதனுடைய ப்ரைஸஸ் அண்ட் ஆல்சோ இதுக்கு ஈக்குவலாக வேறு மொபைல்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கலர் பார்த்தீங்க அப்படின்னா லாவெண்டர் அப்படிங்கிற கலர் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா லூனார் டஸ்ட்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த மூணாவது கலர் பார்த்திங்கன்னா ஆலிவ் டு லைட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீன் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த தடவை போட்டிருக்கிற மொபைல்ஸ். ஓகே, அடுத்ததாக 2 வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதில் 1000 கார்டு ஆஃபர் உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃபராக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு அடுத்த வேரியண்ட்டு. ஸோ அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 1000 லான்ச்சிங் ஆஃபராக கொடுக்குறாங்க. ஸோ 16,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் கிடைக்கும். 8,256. நம்ம பேஸ் வேரியண்ட்டு 6,128 நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ 6,128 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 15,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த 15,000 இருக்கக்கூடிய மொபைல் 6,128 பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபருக்கு உங்களுக்கு ஒரு 1,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் 14,000க்கு லான்ச்சிங் ஆஃபராக வாங்கிக்க முடியும். பட் எப்படியும் ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளார எப்படி பார்த்தாலும் ஜனவரி மந்தில் ஆஃபர் போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12,000க்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் வாங்கினீங்கன்னா 14,000 உங்களுக்கு லான்ச்சிங் ப்ரைஸில் கிடைக்கும், ஆஃபர் ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஒரு OLED டிஸ்பிளே, ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே. பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்லிம்மாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ டாப்லேயும் ஒரு ஸ்பீக்கர் கிரில் வெண்ட் ஒன்று இருக்குது, பாட்டம்லேயும் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சிம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். டாப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ IR பிளாஸ்டர் எப்போவுமே கொடுக்குறது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரியரில் பார்த்தீங்கன்னா 50MP மெயின் கேமரா ப்ளஸ் 2MP ஒரு டெப்த் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு செல்ஃபி பார்த்தீங்கன்னா 20MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 2MP வேஸ்ட் கேமரா கொடுக்காமலே விட்ருக்கலாம். ஸோ கொடுத்த ஒரு கேமராவும் கொஞ்சம் உருப்படியாக கொடுத்துருக்காங்க. சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க, அதுவும் வித் OIS சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் மெயின் கேமராவில் 4K 30 ஷூட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் உங்களால் 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ செல்ஃபிலையும் உங்களால் 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல சென்சார் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்கன்னா 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்பிளே எந்த விதத்தில் நல்ல டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடச்சிடுது. ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பரான விஷயம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸில் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ 2100 nits பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த POCO M7 Pro பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டிஸ்பிளேவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு மெயின் கேமரா பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கேமராவாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Mediatek Dimensity 7025 Ultra அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் மட்டும்தான் கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தருது, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் அதிகம்தான், பட் டிஸ்பிளே நல்லாயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆஃபரில் உங்களுக்கு 14,000 இப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 12,000 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். 14,000 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சிப்செட்டு. ஸோ 15,000 உங்களுக்கு Mediatek Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்து நிறைய மொபைல்ஸ் இருக்கும்.
ஸோ அண்டர் 15,000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணும்போது இது மீடியாடெக் டைமென்சிட்டி 7025 அப்படிங்கிறது கொஞ்சம் அதை விட லெவல் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5110 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 45 வாட் சார்ஜர் அப்படிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 1 hour இல்லை 1 hour 5 to 10 minutesல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இது எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் கேமராவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேமரா சோனி கேமரா நல்லா தான் இருக்கும். நைட் மோடும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஒரு சிப்செட் கொடுத்துருந்தாலும் ஒரு நல்லதாக ஒரு கேமரா அண்டு சூப்பரான ஒரு டிஸ்பிளே, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு, 45 வாட் சார்ஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பண்டலாக தான் இருக்குது. மொபைலோட வெயிட் பார்த்திங்கன்னா 190 கிராம் இருக்குது. அண்டு திக்னஸ் பார்த்திங்கன்னா 8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்சிமேட்டி சென்சார் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 வித் ஹைப்பர் ஓஎஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்கிரேட் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. 2 வருஷம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 15 அண்டு 16 கிடைக்குமா, இல்லை இந்த வருஷம் 24ன்னா அடுத்தது 25, 26 அப்படிங்கிற கணக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. எப்படி பார்த்தாலும் 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் நம்ம கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வைஃபை 5 சப்போர்ட் இருக்குது அண்டு ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த செக்மெண்ட் ஒரு 14,000ல் உங்களுக்கு OIS சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான கேமரா செட்டப் இருக்குது. 14,000க்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே அண்டு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், 45 வாட் சார்ஜர், 5110 mAh பேட்டரி எல்லாமே ஆல்ரவுண்டராக தான் இருக்குது. ஸோ டிசம்பர் மாதமே இப்போ நீங்கள் புதுசாக இந்த மொபைல் வாங்கலான்னு எதிர்பார்த்தீங்கன்னா 14,000க்கு இது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட்டு ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025லே உங்களுக்கு இதை விட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக 15,000ல் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைலும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். உங்களுக்கு போக்கோ தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோவில் POCO M7 Pro அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் அண்டர் 15,000ல். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் அல்டர் சாய்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ, இது பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட்டில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாகவும் உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 6GB RAM 128GB வேரியண்ட்டு 17,000 ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. பட் அந்த 17,000 ப்ரைஸில் 2000 அடிக்கடி கார்டு ஆஃபர் இல்லை கூப்பன் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உங்களுக்கு 15,000 கிடைக்கும். ஸோ 15,000ல் உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300ல். ஸோ அதோட யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். ரியல்மியில் இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 Pro அப்படிங்கிற மொபைல். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சோனி கேமராவோட 67 வாட் சார்ஜரோட இதுவும் வந்து சூப்பரான ஒரு டிவைஸ். இது வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இதோட 8GB RAM 128GB வேரியண்ட்டு இப்போ நீங்கள் பார்க்கும்போது 18,000 காமிக்குது. பட் மெனி மோர் டைம்ஸ் வந்து 15,500 உங்களுக்கு கிடைக்கும். அப்படி 15,500 கிடைச்சிது அப்படின்னா உண்மையிலே இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு டிவைஸாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கேமராவாக இருக்குது, பெஸ்ட்டு டிஸ்பிளே இருக்குது, பெஸ்ட்டு பேட்ரி பேக்கப் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட் சார்ஜரும் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டிவைஸ் பார்த்திங்கன்னா 15,500 கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். இந்த ரியல்மி நார்சோ 70 டர்போ அப்படிங்கிறது 15,000க்கு உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு அப்படியே HSL ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா ரியல்மி P1 ஸ்பீட் அப்படிங்கிற பேரில் விட்ருக்காங்க. ஸோ 2 மொபைலும் ஒரே மொபைல் தான், HSL கிடையாது, ரெண்டுமே ஒரே மொபைல் தான், ஒரே பிராண்ட் தான். அங்கே வந்து நார்சோ அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு ரியல்மி நார்சோ 70 டர்போவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே HSL இருக்கும். பட் இங்கே பேஸ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6128 இருக்கும் டர்போவில். இதில் ஸ்பீடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128 18,000 ப்ரைஸ் இருக்கும். பட் 2000 கார்டு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து 16,000க்கு இந்த மொபைல் வாங்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து 3,000 கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த டைமில் வாங்கினீங்கன்னா 15,000க்கு வாங்கலாம்.
ஸோ 15,000க்கும் இந்த மொபைல் வந்து டெஃபினட்டாக ஒர்த்தான ஒரு டீல் தான். ஸோ 15,000க்கு அதே சேம் சிப்செட் தான் உங்களுக்கு Mediatek Dimensity 7300 எனர்ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு அமையும். ஸோ இதோட யூசர் ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தரமாகவே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரியல்மியில் நார்சோ 70 ப்ரோன்னு ஒரு மொபைல் பார்த்தோம். இது 15,500க்கு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இதில் இருக்கக்கூடிய Mediatek Dimensity 7050 அப்படிங்கிற சிப்செட்டோட உங்களுக்கு ரியல்மிலே உங்களுக்கு நார்சோ 70 அப்படிங்கிற மொபைல் 13,000க்கு கிடைக்கும். அதே மொபைல் உங்களுக்கு ரியல்மி P1 அப்படிங்கிற பேரில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட்டு 15,000 ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. பட்டு 13,000 இல்லை 14,000க்கு கிடைக்கும். ஸோ இந்த மொபைலும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்லதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருவாங்க வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல டிஸ்பிளே, நல்ல ரீட் ரைட் ஸ்பீடு அண்டு Mediatek Dimensity 7050 அப்படிங்கிற சிப்செட்டு. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா செட்டப்பும் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 14 இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸு. ஸோ அண்டர் 15,000 இல்லை அரௌண்ட் 15,000ல் இப்போ நம்ம அல்டர் சாய்ஸஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா போக்கோவில் X6 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 செக்மெண்ட்டில் கிடைக்கும். அடுத்ததாக போக்கோ X7 அண்ட் X7 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் இதை இன்னும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் 67 வாட் சார்ஜரோட கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷனோட அதுலேயும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட்டோட உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு. பட் இப்போ தற்சமயத்துக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியண்ட்டு ப்ரைஸே 17,500 தான் இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபரும் கொடுக்குறாங்க ஒரு 1000 கார்டு ஆஃபர் போக 16,500க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 16,500 உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ பெசல்லெஸோட ஒரு சூப்பரான ஒரு பக்காவான குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுக்குறாங்க. HSலாம் உங்களுக்கு போக்கோவில் X6 Pro அண்ட் F6 எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஒரு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அதை விட ப்ரொடெக்ஷன் பக்காவாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெசல்லெஸ்ஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட சூப்பரான ஒரு சாய்ஸு. அண்டு உங்களுக்கு 67 வாட் சார்ஜரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5100 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இதில் ஒரே ஒரு குறைபாடுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் குறை சொல்ல முடியாது. மற்றபடி இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. ஸோ இந்த Android 13 தவிர மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாகவும் இருக்கும், பெஸ்ட்டு டிஸ்பிளே, பெஸ்ட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்டு எல்லாமே ஓவராலாக சூப்பரான சாய்ஸு. 16,500க்கு 12/256GB வேரியண்ட்டு ஜஸ்ட் அவைலபிளில் இருக்குது. ஓகே, இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் பார்த்த அல்டர் சாய்ஸை விட உங்களுக்கு போக்கோ M7 Pro பெஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக 14,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 20th December 12 PM போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலில் உங்களுக்கு 14,000க்கு மொபைல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாதமே பொங்கல் ஆஃபர் இல்லை நியூ இயர் ஆஃபர் இல்லை பொங்கல் ஆஃபர், அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் எப்படியும் அந்த ஜனவரி பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மொபைல் 12,000க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.